அண்மை செய்தி, முதல்வரின் வெளிநாட்டு பயணம் குறித்து இபிஎஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா. முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணம் தொடர்பான அனைத்து விவரங்களையும் வெளியிட தயாரா என இபிஎஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் விவரங்கள். வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரின் சுற்றுப்பயணம் குறித்து கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பாக இபிஎஸ் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், வெளிநாட்டு சுற்றுப்பயணம் செல்லும் முன்பு 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் 10.62 லட்சம் கோடி முதலீடு செய்து 32.81 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கிவிட்டதாகவும், தமிழக இளைஞர்கள் அனைவரும் வேலை வாய்ப்பை பெற்றுவிட்டது போலவும் மார்த்தட்டி கொள்ளும் முதலமைச்சர் முழு விவரங்களையும் தைரியமாக வெளியிட தயாரா என்ற கேள்வியை இபிஎஸ் கேட்டிருக்கிறார். மேலும் 2022 மார்ச் 24 முதல் 29 வரை துபாய்க்கு முதல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் என்பது மேற்கொள்ளப்பட்டு இருந்ததாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய இபிஎஸ் 6 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் 6100 கோடி ரூபாய்க்கு முதலீடு என்று அறிக்கை வெளியிட்டார்கள். இதன்படி 6 நிறுவனங்களுக்கும் தொழில் ஆரம்பித்து விட்டனவா, எத்தனை பேருக்கு வேலை கிடைத்துள்ளது, முழு விவரம் என்ன, யாருக்கு தெரியும் என்று இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இரண்டாவதாக ஜப்பான், சிங்கப்பூர் நாடுகளுக்கு 9 நாள் பயணம் மேற்கொண்டு 3233 கோடி முதலீடு பெற்று 5000 வேலை வாய்ப்பை உருவாக்க போடப்பட்ட 13 ஒப்பந்தங்களினுடைய முதலீடுகள் வந்துள்ளதா, எத்தனை பேருக்கு வேலை கிடைத்துள்ளது, முழு விவரம் என்ன, யாருக்கு தெரியும் என்று அடுக்கடுக்காக முதலமைச்சரின் ஒவ்வொரு சுற்றுப்பயண விவரங்களையும் குறிப்பிட்டு, முதலீடுகள் என்ன, வேலை வாய்ப்புகள் கிடைத்ததா, எவ்வளவு வேலை வாய்ப்புகள் என்று குறிப்பிட்டு யாருக்கு தெரியும் என்று ஒரு பட்டியலையே இபிஎஸ் வெளியிட்டிருக்கிறார். இறுதியாக 5 முறை வெளிநாட்டு பயணங்கள், முதலீட்டாளர் மாநாடு என்று எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது, எவ்வளவு முதலீடு பெற்றுள்ளோம், எவ்வளவு தொழில்கள் உருவாக்கப்பட்டுள்ளன, எவ்வளவு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன என்பதை தமிழக தொழில்துறை இணையதளத்திலோ அல்லது தமிழ்நாடு முதலீட்டு வழிகாட்டி நிறுவனத்தின் இணையதளத்திலோ வெளிப்படையாக ஏன் வெளியிடவில்லை என்ற அடுக்கடுக்கான கேள்விகளை இபிஎஸ் எழுப்பியிருக்கிறார். அதை விட்டுவிட்டு எக்ஸ் தனி வலைதளங்களில் தொழில்துறை மந்திரியும் முதலமைச்சரும் தொடர்ந்து வெற்று விளம்பரம் தேடுவது இந்த அரசு பொய் பித்தலாட்ட அரசு என்பதை உறுதி செய்கிறது என்றும் இபிஎஸ் கடுமையாக சாடி அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். எனவே முதலமைச்சர் குறிப்பிட்டு, உங்கள் ஆட்சியில் தொழில் முதலீடுகள் குறித்தும், துவங்கப்பட்ட தொழில்கள் குறித்தும், உருவாக்கப்பட்ட வேலை வாய்ப்புகள் குறித்தும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வாரியாக வெள்ளை அறிக்கை கேட்கிறேன். இனியும் எக்ஸ் வலைதளங்களில் பொய் புரட்டு புள்ளி விவரங்களை அள்ளிவிட்டு தமிழக மக்களை தொடர்ந்து ஏமாற்ற வேண்டாம். தொழில் முதலீடுகள் குறித்து 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வாரியாக தற்போதைய நிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று முதலமைச்சரை நோக்கி இபிஎஸ் வலியுறுத்தி இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா.